என்ன கோபாலு இன்னைக்கு என்ன சமையல் பண்ண போகிறோம்? உட்காரு அப்புறம் சரியான ஐட்டம் மாட்டியிருக்கு. சரி. நான் ஈஸியாக சமைக்கிறான், டேஸ்ட்டாக சாப்பிட்றான். ஓகே. கேள்விப்படாத ஒரு ஐட்டம். அதான் என்ன சமையல் தெரியாது. என்னான்னு சொல்கிறேன். நீ போய் முதல் ஒரு 3 கிலோ கறியை பொடியாக வெட்டி வாங்கிட்டு வா. கோழிக்கறியா? ஆமாம். சரி ரைட்டா? ஓகே. 3 கிலோ கோழி பொடியாக வெட்டி வாங்கிட்டு வந்துடு. சரி போயிட்டு வேமா வா. வந்துடுறேன். வணக்கம். இன்றைக்கி நம்ம மதுரை முரட்டு விருந்தில் நம்ம என்ன சமையல் செய்ய போகிறோம்னா சிந்தாமணி சிக்கன் செய்ய போகிறோம். சிந்தாமணி சிக்கன்றது நம்ம பாரம்பரிய சமையலில் ஒன்று. அந்த சிந்தாமணி சிக்கனை வந்து நான் எங்கள் பாட்டி வந்து எனக்கு சின்ன வயசில் செஞ்சு கொடுத்து நான் சாப்பிட்டது. அதை வந்து இன்றைக்கி நான் முரட்டு விருந்தில் இன்றைக்கி நாங்கள் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு நீங்களும் பாருங்கள். இப்போ சிக்கனுக்கு வந்து தோலை உரிச்சுக்குவோம். அப்போ தான் நல்லாயிருக்கும் சிந்தாமணி சிக்கன். தோலை உரிச்சு வாங்கிக்கோங்க நீங்கள் வாங்கும்போது. நல்லா பொடியாக வெட்டிடு. இன்னும் சிந்தாமணிக்கு நல்லா பொடியாக இருந்தால் தான் கறி உனக்கு நல்லா இதாக இருக்கும். கறி கடையை போட்டு உட்காந்துடலாம். கைத்தொழில் ஒன்று இருக்குது கார்த்திக்கு. சிக்கன் சிகாமணி பேர். சிக்கன் சிகாமணி, செய்கிறது சிந்தாமணி. செய்கிறது சிந்தாமணி சிக்கன். சிந்தாமணி சிக்கனுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கணும் வெங்காயம். சின்ன வெங்காயம் ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா 4 பீஸாக போட்டுக்கணும். கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சுன்னா 2ஆக போட்டால் போதும். முக்கியமாக இதில் வரமிளகாவும் வெங்காயம் தான் டேஸ்ட்டே. அதனால் அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. வரமிளகாயை நல்லா 2ஆக பிச்சு விதையை பூரா எடுத்துருங்க. விதை இல்லாமல் தான் இருக்கணும் சிந்தாமணி சிக்கனுக்கு. நம்ம மிளகா பிச்சு விதையை பூரா எடுத்துட்டு அந்த மிளகா தோலை மட்டும்தான் நம்ம சமையலில் போட போகிறோம். இஞ்சியை மட்டும் தோல் தீவாமல் விட்டால் விஷம் தெரியுங்களா? ஆமாம், விஷம்லாம் கிடையாது சொல்கிறாங்க. ஆனால் இஞ்சியை தொலியோடு சாப்பிட்ருக்கனே நிறைய தடவை சொல்லுவாங்க. இஞ்சி வந்து தோலை சீவாமல் போட்டால் பாய்சன் ஆயிரும்னு சொல்லுவாங்க. நீங்களாம் இப்போ பாய்சனாகவே பாடியாக இருக்குது போல உன் பாடியெல்லாம். பாய்சன் பாடி என் பாடி. இஞ்சியும் பூண்டையும் நல்லா எடுத்து விழுதாக்கிறோம். ஒரு தடவை மஞ்சள் பொடி போட்டு கழுவிட்டோம்னா சுத்தமாயிடும். போதும். அடுப்பை பற்ற வச்சு விடியா? சரியா.
சட்டி காஞ்சிருச்சு. நம்ம சுத்தமான நல்லெண்ணெயை ஊற்ற போகிறோம். ஊற்றுங்க. நல்லா சுற்றி ஊற்றி விடுங்க கார்த்தி. போதுங்க நிப்பாட்டுங்க, அப்புறம் வச்சுக்கோங்க. தேவையான அளவு சோம்பு போடணும். இப்போ போதுமான அளவு சின்ன வெங்காயம் போடுறோம். லைட்டாக செவக்கிற வரைக்கும் லைட்டாக கிண்டிட்டு நம்ம அடுத்த ஐட்டத்தை போட்டுருவோம். ஆமாம், தேவையான அளவுக்கு வரமிளகா போட்டுருங்க. லைட்டாக செவக்கிற அளவுக்கு கிண்டிக்கங்க. இஞ்சி பூண்டு விழுது தேவையான அளவு. இப்போ வெட்டி வச்ச கோழியை உள்ளே போட போகிறோம். போட்டு நல்லா ரெடி ஆனதுக்கப்புறம் வெளியே சிந்தாமணியாக ரெடியாக வரும். தேவையான அளவு உப்பு போடுங்க ஜி. தேவையான அளவு மஞ்சள் போட்டுக்கோங்க. நல்லா சுற்றி கொண்டுங்க. இப்போ சுவையான சிந்தாமணி சிக்கன் ரெடி ஆகிட்டு இருக்கு. அரை மணி நேரத்தில் இறக்கிடலாம். நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. தண்ணி உங்களுக்கு வச்சிருச்சு. நல்லா அந்த மிளகாவில் இருக்க காரம்லாம் நல்லா கறியில் உங்களுக்கு அந்த இறங்கிருச்சு ஃபுல்லாக. இந்த அளவுக்கு நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்தோன்னா நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆனோன்னு இறக்கிட வேண்டியது. சுவையான சிந்தாமணி சிக்கன் ரெடி. சுவையான நீங்கள் 3 கிலோ போட்டோம், 1 கிலோ அதுக்குள்ளே காலி. டேஸ்ட்டு பார்க்குறேன்ட்டு வேகிறக்குள்ளே 1 கிலோ காலி பண்ணிட்டாங்க. பார்க்குறோம். ஒரு பிடி பிடிக்கிறோம் இல்லையா? சிந்தாமணி சிக்கன் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. நல்லா ரெடி வந்து உங்களுக்கு வந்து கறி எடுத்து வந்துடுச்சு. சுவையான சிந்தாமணி சிக்கன் ரெடி. மதுரை முரட்டு விருந்தில் இன்றைக்கி சிந்தாமணி சிக்கன் ரெடி. எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துருவான். நல்லா கறியெல்லாம் நல்லா கலர்ஃபுல்லாக வந்துருக்கு. வரமிளகா காரம்லாம் இறங்கியிருக்கு. ஆஹா, அருமையாக இருக்கியா. உண்மையிலே முரட்டு விருந்துதான். சூப்பர். சிந்தாமணி சிக்கன் உண்மையிலே சூப்பராக இருக்குங்க. சின்ன வயசில் எங்கள் பாட்டி செஞ்சு கொடுத்து சாப்பிட்டது தான். இன்றைக்கி நாங்களாம் ட்ரை பண்ணோம். முரட்டு விருந்தில் உண்மையிலே சிந்தாமணி சிக்கன் பயங்கரமாக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி சமையல் வீடியோ, பாரம்பரியமான வீடியோ பார்க்க மதுரா பிக்சர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த சமையலில் சந்திப்போம்.